சின்ன குழந்தையாய் தோன்றுவான், மனதில் தீப குழந்தையாய் ஊன்றுவான். சின்ன குழந்தையாய் தோன்றுவான், மனதில் தீப குழந்தையாய் ஊன்றுவான். என்னென்னவோ பல பாடல்கள் ஞானம் என்று செய்தி சுவையாக. என்னென்னவோ பல பாடல்கள் ஞானம் என்று செய்தி சுவையாக. என்னென்னவோ பல பாடல்கள் ஞானம் என்று செய்தி சுவையாக. என்னென்னவோ பல பாடல்கள் ஞானம் என்று செய்தி சுவையாடல்கள் என்று செய்தி சுவையாடல்கள். கண்ணிலே பேரொளி வீசுதே, அதை காண்பதற்கே மிக கூசுதே. 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 எல்லோரும் சுரயோகி நாம் கண்ட ஈசனை காட்டும் நம்பேயாம். இன்னரும் சுரயோகியாம் கண்ட ஈசனை காட்டும் நம்பேயாம். இன்னரும் சுரயோகியாம் கண்ட ஈசனை காட்டும் நம்பேயாம். ஈசனை காட்டும் நம்பேயாம். ஓட்டுவான் என்றும் வாதனை தவிர்க்கும் ஓட்டுவான். வல்லூர்களை ஓட்டுவான் என்றும் வாதனை தவிர்க்கும் ஓட்டுவான். அந்த ஏற்றம் பொருள்வது பாடுவான். அந்த ஏற்றம் பொருள்வது பாடுவான். ஏற்றம் பொருள்வது பாடுவான். ஏற்றம் பொருள்வது பாடுவான். ஏற்றம் பொருள்வது பாடுவான். பொருள் காட்டிடும் சான்றவன். நெல்லவரும் பெண்கள் போன்றவன், யானனை பொருள் காட்டிடும் சான்றவன். நெல்லவரும் பெண்கள் போன்றவன், யானனை பொருள் காட்டிடும் சான்றவன். சொல்லரும் வேதமை தங்கள் ராம் சிறப்புமானரும் சொல்லரும் வேதமை தங்கள் ராம் சிறப்புமானரும் ராம் சிறப்புமானரும் ராம் சிறப்புமானரும்
शिव शम्भो स्वयम्भो शम्भो 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 शिव शम्भो स्वयम्भो गङ्गाधर शङ्कर करुणाकरा मानव भवसागर गङ्गाधर शङ्कर करुणाकरा गङ्गाधर शङ्कर करुणाकरा मानव भवसागर शम्भो शिव शम्भो स्वयम्भो शिव शम्भो निर्गुण परब्रह्म स्वरूपा गमगमभूता प्रपञ्चरहिता निर्गुण परब्रह्म स्वरूपा गमगमभूता प्रपञ्चरहिता निर्गुण परब्रह्म स्वरूपा गमगमभूता निज गुह निहित निदान्तकनन्दा निज गुह निहित निदान्तकनन्दा आनन्द अतिशय अक्षयलिङ्ग आनन्द अतिशय अक्षयलिङ्ग शम्भो शिव शम्भो स्वयम्भो गङ्गाधर शङ्कर करुणाकरा मम भवसागर शम्भो शिव शम्भो स्वयम्भो शिव शम्भो स्वयम्भो दिमित दिमित दिमि दिमि किट किट तोम तोम किट तक तरि किट किट दिमित दिमित दिमि दिमि किट किट तोम तोम किट तक तरि किट किट मकंद मुनिवर वन्दित ईशा सर्व दिगंबर में स्थितरेशा नित्य निरंजन नित्य नटेशा ईशा सदेशा सदेशा दिमित दिमित दिमि दिमि किट किट तोम तोम किट तक तरि किट किट मकंद मुनिवर वन्दित ईशा सर्व दिगंबर में स्थितरेशा नित्य निरंजन नित्य नटेशा ईशा सदेशा सदेशा शम्भो शिव शम्भो स्वयम्भो गङ्गाधर शङ्कर करुणाकरा मम भवसागर गङ्गाधर शङ्कर करुणाकरा मम भवसागर शम्भो शिव शम्भो स्वयम्भो
பராம் ராமநாமம் தரிக்கும் இடத்தில் வாசம் செய்தவராம் ராம 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 பரம பராம் ராமநாமம் தரிக்கும் இடத்தில் வாசம் செய்தவராம் ராம ராம ராம் ஸ்ரீராம ராம 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 ஜய ராம 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 சீதாராம ராம ராம ஜானகி ராம 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 சுந்தர ராம 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 பகவான் ராம 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 கல்யாண ராம 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 ஸ்ரீராம ராம ராம ஜய ராம 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 ஜய ராம 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 ஜய ஜய ராம தெய்வ குழந்தை பேரை தெருவிலே கேட்ட போதும் 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 பேசிவிட்டே முற்றிலே நிசிலிப்பே நிற்கிறே கிளியே நிசிலிப்பே நிற்கிறே கிளியே செயல் மறந்தும் நிற்கிறேன் கிளியே செயல் மறந்தும் நிற்கிறேன் கிளியே செயல் மறந்தும் நிற்கிறேன் கிளியே செயல் மறந்தும் பச்சை பச்சையாய் உடுத்தி பச்சை மயில் வாகனம் போல் பச்சை பச்சையாய் உடுத்தி பச்சை மயில் வாகனம் போல் பச்சை பச்சையாய் உடுத்தி பச்சை மயில் வாகனம் போல் பிச்சையெல்லாம் தருவாய் கிளியே எமதிடர் போல் ஒளியும் கிளியே எமதிடர் போல் ஒளியும் கிளியே இன்னல்கள் மாய்ந்தொழியும் காணி என்ன தனமோ கடவுளி உமனாவோ காளி என்ன தனமோ கடவுளி நலனமோ காளி என்ன தனமோ கடவுளி நலனமோ ஏதும் அறிந்திலேனே ஏதும் அறிந்திலேனே கிளியே ஏதும் அறிந்திலேனே கிளியே போதம் நான் கண்டிடுவேன் கிளியே போதம் நான் வேண்டுகிறேன் கிளியே போதம்
சதா சந்தோஷம் தன்னிடம் ஒரே இடம் திருப்பதி ஸ்ரீனிவாசன் சந்நிதி. சதா சந்தோஷம் தன்னிடம் ஒரே இடம் திருப்பதி ஸ்ரீனிவாசன் சந்நிதி. சங்கம் நிச்சயம் கண்டிடு. சதா சந்தோஷம் கண்டிடு ஒரே இடம் திருப்பதி ஸ்ரீனிவாசன் சதா சந்தோஷம் தந்திடும் ஒரே இடம் ஸ்ரீனிவாசன் ஸ்ரீனிவாசன் வாணிமையட்டலாம். சதா சந்தோஷம் கண்டிடும் ஒரே இடம் ஸ்ரீனிவாசன் வாரிகளிடும் சங்கம் பத்மகிரி சதா சந்தோஷம் கண்டிடும் ஒரே இடம் திருப்பதி ஸ்ரீனிவாசன்
விளையாடி முகம் ஒன்றே ஈசருடன் ஞான மொழி மயிலேறி விளையாட முகம் ஈசருடன் ஞான மொழி योगीराम शरत कुमार जयपुर इंद्र
பகவான் ஜெயந்தி விழாவில் 100ஆண்டு ஜெயந்தி விழாவில் கலைமாமணி நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்களால் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 35 நிமிடம் அருமையான இன்னிசை கச்சேரியை எல்லாம் பகவான் அருளால் ரசித்து கேட்டோம். அவங்க குழுவினர் எல்லாருமே சிறிதும் தொய்வு இல்லாமல் டயர்டு இல்லாமல் எப்படி உட்கார்ந்து ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிச்சாங்களோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் அவ்வளோ அதை யோகியோட அனுகிரகம் தான். அது எதுக்கு சொல்றேன்னா, இவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, யோகி பிளஸ் பண்ணோம்னா பட்டர்ஃபிளை ரூபத்தில் ஒரே மாதிரி எந்த மூளை முடுக்கா இருந்தாலும் ஒயர் மெஷ் போட்டு கொசு கூட போக முடியாத இடத்துல கூட அவர் வருவாரு, பிளஸ் பண்ணோன்னு திரும்பி போயிடுவாரு. மாதிரி சில நிகழ்ச்சிகள் நடக்கிறப்பெல்லாம் நடுவில் இந்த எட்டி பார்த்து பாவாரு. நித்யஸ்ரீ மகாதேவன் பாட்டு கச்சேரி கேட்கணுங்கிறதுக்காகவும் அவங்க பாட்டு டிகே பட்டம்மாளுக்கு ட்ரிபியூட் கொடுக்கணுங்கிறதுக்காக நீங்க கஜானனம் பாடணும்னு எங்க சீலிங்ல வாட்டர் வந்து உட்கார்ந்துருக்கு. இதை 6ஆம் ஆசியாம முழுக்க கச்சேரியில கேட்டிருக்கேன்னா பகவான், அதனால்தான் உங்களுக்கு அவ்வளவு இது. பகவான் பட்டர்ஃபிளை வந்துட்டா நாங்கெல்லாம் பகவான் பார்த்துட்டு இருப்போம், வருதான்னு பார்த்துட்டு இருப்போம். நீங்க கஜானனம் பாடணுன்னே பறந்து உட்காந்துட்டாரு. இந்த நிமிஷம் வரைக்கும் சாதாரணமா கொஞ்ச நாள் இருந்துட்டு போயிட்டாரு. 6ஆம் ஆசியாம அந்த இடத்துல அப்படியே முழுக்க இன்னிசை கச்சேரி கேட்டா அந்த அளவுக்கு உங்களுக்கு உங்க குழுவினருக்கும் உங்களுக்கும் பிளஸிங் கிடைச்சிருக்கு. உங்க பாட்டிக்கு பகவான் ட்ரிபியூட் இந்த கச்சேரி மூலமா வழங்கியிருக்காரு. அப்புறம் ஆடி கொண்டாடின்னு பாடினீங்க. இந்த வருஷம் நாங்க கோலாலமா கொண்டாடிட்டு இருக்கோம். சிதம்பரத்தை பத்தி வந்தது. நம்ம பகவான நிறைய பேர் உங்களோட ஃபாரினர்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. சில டிவோட்டிஸ் கேட்டோம் உங்க வாசஸ்தலம் எதுன்னு கேட்டோன்னா இந்த பிச்சைக்காரனுக்கு எதுவுமே கிடையாதும்பார். திருப்பி கேட்டோன்னா இந்த பிச்சைக்காரன் யுக யுகமா நிரந்தர வாசஸ்தலம் கைலாயம், மயிலை, சிதம்பரம், மதுரை அப்படின்னு சொல்லிட்டு சிவனேன்னு சொல்லிட்டு ஆனால்தான் ஆடி கொண்டாடின்னு அவன் சிவன் நிரூபிச்சிருக்காரு. அதே மாதிரி பெரியசாமித்துடன் பார்த்தடை பாட்டவரும் ராம் சரத்குமார் எல்லாம் பாடினீங்க, ரொம்ப அழகா இருந்தது. எப்படி பாடினாருன்ற பாட்டு பாடினீங்க. நாங்க அப்பர் சம்பந்தர் சுந்தரர்லாம் பாடிந்த கேட்டதில்லை. ஆனா எனக்கு இப்படிதான் பிடிக்கும், நித்யஸ்ரீ மகாதேவன் இப்படிதான் பாடினா பிடிக்கும், யோகி எப்படி நினைச்சாரோ அது மாதிரி நீங்க பாடிருக்கீங்க. இப்படிதான் அவங்களும் பாடியிருப்பாங்க. எனக்கு பிடிச்சது இப்படிதான் நித்யஸ்ரீ மகாதேவன் பாடணும்னு யோகி நினைச்ச மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பாடிருக்கீங்க. அப்புறம் ஆனந்த மிருத தர்ஷினி அமிர்த வர்ஷினி என்ற பாட்டிலையும் பரத சத்ருகுண பரத லட்சுமண சத்ருகுணன் பாடலையும் ஆலாபனையும் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் சுரம் போட்டீங்க. சுரத்துல வாய்ப்பாட்டு, வயலின், மிருதங்கம், கடம் மாறி ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்ல போட்டி போட்டுது. நாங்கெல்லாம் அசந்து போயிட்டோம், யாரா ஜெயிக்க போறாங்க, அவ்வளவு ஒண்ணுக்கு போட்டி போடுறாங்கன்னு. நான் வழக்கமா சொல்றேன், கடைசியில ஜெயிச்சது இசைதான் வென்றது, இசை வெற்றி பெற்றது. நாங்க உங்களோட வாய்ஸ் அவ்வளவு ஸ்பஷ்டமா, குரல் சுத்தமா, கச்சிதமா, சாதாரண இதெல்லாம் நிறைய பேர் வார்த்தையை முழுங்கிடுவாங்க கச்சேரி பாடுறப்போ. எல்லாம் MS சுப்புலட்சுமி, DK பட்டம்மாள், MLV எல்லாம் அவங்கதான் அது மாதிரி வார்த்தையெல்லாம் ஸ்பஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி உங்களோட ஷில்லு, பிச்சு, வார்த்தையெல்லாம் அவ்வளவு பிரமாதமா, அந்த அளவுக்கு அற்புதமா இருந்தது. உங்க பாட்டு பாடின பாட்டு சின்ன குழந்தை தோன்றுன்ற DK பட்டம்மாள் பாட்டையும் பாடினீங்க. அப்புறம் ராமராமா பஜன் கேட்டிருந்தாங்க, பஜன் பாட சொல்லலாம். அப்ப கரெக்டா ராமராமான்னு வந்தது. திருப்பதி பத்தி பாடினீங்க. அதை பத்தி நிறைய பேருக்கு இங்க டிவோட்டிஸ் தெரியும், உங்களுக்கு சொல்லலாங்கிறதுக்காக சொல்றேன். பெருமாள் ராஜன் ஒரு டிவோட்டி கிருஷ்ணகிரியில இருந்தாரு. அண்மையில் தான் அவர் காலமானார். அவர் திருப்பதிக்கு அப்பப்போ போறதுக்கு முன்னால யோகிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போவார். வேணாம்பார் சில சமயம். ஒரு வாட்டி ரொம்ப தொந்தரவு பண்ணோன்னு அந்த காலத்துல 25 பைசா காயின் ஒண்ணு கொடுத்து இது திருப்பதி உண்டியில போடுறப்போ திருவண்ணாமலையில ஒரு பிச்சைக்காரர் இருக்கான, அந்த பிச்சைக்காரர் யாருன்னு கேட்டு போடுனாராம். ஒண்ணு அவர், நான் எப்படி சொல்றது பிச்சைக்காரன், நீ பிச்சைக்காரன் சொல்லி போடு அப்படின்னு. நான் வேணா பிச்சைக்காரன் சொல்ற யோகி ராம் சரத்குமார் யாருன்னு சொல்லிட்டு போட்டோமான்னு. சரி
நீ மறக்காம இந்த உண்டியில போடுறப்ப அதை கேளுன்னு சொன்ன உடனே அவர் போயிருக்காரு. முதல்ல உள்ளுக்குள்ள அப்பெல்லாம் அவ்வளவு கூட்டம் இல்லை, இதெல்லாம் 30 வருஷம் முன்னாள் நடந்த கூட்டம் இல்லாம ஒரு வாட்டி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டாரு. வந்த உடனே ஞாபகம் வந்து மறுபடியும் உள்ள போனா 2வது வாட்டி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டார். 3வது வாட்டி போறப்ப செருப்பு போட்டு போயிட்டாரான் உள்ள. அப்புறம் துதஸ்தம்பட்ட போறப்ப செருப்பு போட்டிருக்கேன்னு ஒருத்தர் தடுத்து நான் கொண்டு போய் வச்சிடுறேன்னு சொல்லிட்டு வெளியில வச்சுட்டு அப்புறம் ஒரு உண்டியில அந்த 25 பைசா காயினை போட்டு பிச்சைக்காரன்னு சொல்ற யோகிராம் சரத்குமார் யாருன்னு கேட்டிருக்காரு. அப்படியே உண்டியை பிடிச்சிட்டு அவர் டிரான்ஸ்ல போயிட்டு அவர் நேணுதான் 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 உறக்க கத்த ஆரம்பிச்சிருக்காரு உண்டியில. உடனே நேணுதான்னா நான் தான் நான் தான் நான் தான் அர்த்தம். உடனே யோகிட்ட வந்து அப்படின்னா என்ன அர்த்தம்னு யோகி கிட்ட ஒரு லெட்டர், அந்த காலத்துல இது மாதிரி போன்லாம் கிடையாது, லெட்டர் போட்டு யோகிட்ட வந்திருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னு மை செல்ஃப்னு சொல்லியிருக்காரு அவர். நோ வெரிலி மை செல்ஃப்னு சொல்லலாம் வேணும் அப்படின்னு தான் தான் வெங்கடாச்சலபதி. நிறைய பேருக்கு வெங்கடாச்சலபதி ஐயப்பனா ஜீசஸ் எல்லாம் காட்சி கொடுத்திருக்காரு யோகி. அதனால எல்லா கடவுளும் அடங்கின ஒரே கடவுள் இவர். எல்லா கடவுளும் அவரோட ஐக்கியம், எல்லா மகன்களும் ஐக்கியம். பரமாச்சாரியாரு என்னோட வந்து பெரிய லெவல்ல அவர் இருக்காரு. அவர் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவர் இன்டர்னல் ரியலைசேஷன் ஆஃப் காடுங்கிறதுல தன்னுள்ள கடவுள் அடக்கி வச்சிருக்காரு. அவர் லெவல் ரீச் பண்றதுக்கெல்லாம் பெரிய கொடுத்து வச்சிருக்கோம். அவரை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு யோகியை பாராட்டுவார். யோகியோ பரமாச்சாரியார் பண்ணாலே போறோம். பரமாச்சாரியார் யாராவது டிவோட்டிஸ் பார்த்துட்டு வந்தா சொல்லக்கூட வேணாம். அவர் காலில் விழுந்துட்டு யோ கம் ஆஃப்டர் பிளெஸிங்ஸ் ஆஃப் பரமாச்சாரியார் திஸ் பெக்கர் இஸ் பிளெஸ்ட்ன்றாரு. அந்த மாதிரி அவங்களுக்குள்ள அந்த அளவுக்கு ஒட்டுறவு இருந்தது. அதனால இந்த அருமையான கச்சேரியை நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்கள் கொடுத்ததுக்கு, அதுவும் நாங்க வந்து யோகியின் சென்டினரி மட்டும் இல்ல, அவங்கள பாட்டு சென்டினரி இயரா இருக்கிறதுனால இதுவும் ஒரு அவங்களுக்கு ஒரு ட்ரிபியூட் பெயர்த்துக்கு ஒரு மேடையாக அமைஞ்சது. We also on behalf of Yogi Ram Sarathkumar Ashram paying our tributes to legend D.K. Pattammal. யோகியோட பிளெஸிங்ஸ் அவங்களுக்கு எப்பப்போ இருக்கணும்னு நாங்க பிரார்த்திக்கிறோம். அந்த அளவுக்கு அருமையான கச்சேரி கொடுத்ததுக்கு உங்களுக்கு பகவான் அவர்கள் எப்போதும் இருக்க வேண்டும், பரிபூர்ண அவர்கள் இருக்கணும்னு வேண்டிக்கிறோம். வயலின் வாசித்த M.A. கிருஷ்ணசாமி எங்களுக்கு பழக்கப்பட்டவர் தான். அவ்வளவு அருமையாக பிரமாதமா வாசிச்சாரு. அதுக்கப்புறம் நான் தான் சொன்னேன், எல்லாரோட இசையை தான் கடைசியில வென்றது. அதே மாதிரி ஐ சிவகுமார் அவர்களும் நித்யஸ்ரீ அவங்களின் தந்தை தான். அந்த அளவுக்கு அருமையான எல்லாம் சொன்னாங்க. இவ்வளவு வயசுல கூட தட்டு தட்டுன்னு தட்டுறாரு இவ்வளவு வேகமான, அந்த அளவுக்கு அருமையா வாசிச்சாரு. கடம் வந்து நல்ல ரசிகர் கூட போல இருக்கு. மீதி பேர் இருக்கிறவங்க நல்ல ரசிகனா இருந்தாதான் நல்ல கலைஞனா இருக்க முடியும். அவர் நல்லா ரசித்து ரசித்து வாசித்தார். மீதி பேர் வாசிக்கிறப்போ ரசித்தார். அதனால சிவராமகிருஷ்ணன் அவர்களும் அப்புறம் தனுசஸ்ரீ அவர்கள் போன தடவை உங்க அம்மா வந்தப்ப நீ பிறக்கல, இப்ப வந்திருக்க முதல் முறையா உங்க அம்மாவோட பின்பாட்டு பாடுற. நீ வந்து நீயும் உன் சகோதரியும் உங்க அம்மா வயத்துல பிறந்ததுக்கும் உங்க பாட்டி கொண்டு பாட்டி D.K. Pattammal இருக்கிறதுக்கும் யூ மஸ்ட் பி வெரி ப்ரௌட். இது மாதிரி அவங்க வயத்துல பிறந்திருக்கோன்னு ரொம்ப பெருமை பண்ண ப்ரௌடா இருக்கணும். நீ இன்னும் சில வருஷத்துல உங்க பாட்டியோட கொள்ளு பாட்டியோட அம்மாவோட நீயும் உன் சகோதரியும் இன்னும் பெரிய பேர் எடுத்து இன்னும் பெரிய லெவல்ல வரணும்னு பகவானை பிரார்த்திக்கிறோம். இந்த அருமையான இன்னிசை கச்சேரியை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் பகவான் அருள் என்றென்றும் இருக்க வேண்டும், பகவான் அருள் நீடிக்க வேண்டும். நீங்கள் வந்து கச்சேரிக்கு அடிக்கடி வரணும், கச்சேரி தரவங்க ஆர்டினரி டிவோட்டியா இங்க வரணும். அதே மாதிரி ஆல்ரெடி இந்திய கலாச்சாரத்தை நீங்க வெளி உலகெல்லாம் பரவிட்டு இருக்கீங்க. இன்னும் அதிக அளவில் இந்திய கலாச்சாரத்தை பரப்ப வேணும், உங்கள் மகள்களும் பரப்ப வேண்டும் என்று பகவானை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த அருமையான நிகழ்ச்சியை கொடுத்ததுக்கு பகவானுக்கு நன்றி கூறிக்கொண்டு பகவான் பிரசாதத்தை இப்பொழுது நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்களுக்கு மதர் விஜயலட்சுமி அவர்கள் வழங்குவார்கள். சிவகாசி குமரவேல் இருந்தால் வரும்படி அழைக்கிறோம். குமரவேல். அடுத்ததாக இசைத்த
கிருஷ்ணசாமி அவர்களுக்கு பகவான் பிரசாதத்தை ஆசிரம லைஃப் ட்ரஸ்டி திரு சுவாமிநாதன் அவர்கள் வழங்குவார்கள். அடுத்ததாக மிருதங்கத்தில் அசத்திய திரு ஐ சிவகுமார் அவர்களுக்கு நமது ஆஸ்தான வித்வான் திரு சேத்து கணேஷ் அவர்கள் பகவான் பிரசாதத்தை வழங்குவார்கள். இவர் சகலகலா வல்லவர். அவருக்கு எல்லா வாத்தியமும் தெரியும், வோக்கலும் தெரியும், எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வாசிப்பாரு. ஸ்கூல் டீச்சர், அதே சமயத்துல எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் தெரியும், வோக்கலும் பண்ணுவாரு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு வந்திருந்தாரு இன்னைக்கு. அடுத்ததாக கடத்தில் அசத்திய எச் சிவராமகிருஷ்ணன் அவர்களுக்கு எங்கள் மெடிக்கல் கேம்பில் உறுதுணையாக இருக்கும் திரு சங்கர் அவர்கள் பகவான் பிரசாதத்தை வழங்குவார். ரிஜிஸ்டர் எல்லாம் பிலோ பவர்ட்டி லைன் 20வது வருஷமா நடக்கிறது. செகண்ட் சண்டேஸ்ல எல்லாருக்கும் தெரியும். அதுல ஒன் ஆஃப் த பார்ட்டிசிபென்ட் அவர். நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நன்றாக நடத்தி கொடுத்த